பாகிஸ்தான் அணு ஆயுதம் பதுக்கி வச்சிருந்த கிரானா மலை மேல இந்தியா நிஜமாவே குண்டு போட்டுச்சா? பாகிஸ்தான் ஏன் சரணடைஞ்சிச்சு? இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத புது தகவல் ஒன்னு வெளியாகி இருக்கு. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் போர் வெடிச்சது. மே 7ஆம் தேதி அதிகாலையில ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தான் மேல இந்தியா ஏவுகணைகளையும் குண்டுகளையும் அடுத்தடுத்து வீசிச்சு. 9 தீவிரவாத முகாம்கள் அழிஞ்சு போச்சு. மே 10ஆம் தேதி பாகிஸ்தான் விமானப்படை இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடந்துச்சு. இந்த அடிய தாங்க முடியாம பாகிஸ்தான் 4 நாள்ல நம்ம கிட்ட சரணடைஞ்சு போரை நிறுத்த கெஞ்சிச்சு. பாகிஸ்தான் தன்னோட அணு ஆயுதங்களை கிரானாமலை மேல ரகசியமா பதுக்கி வச்சிருக்கதா பேசப்பட்டது. ஆனா இந்திய அதிகாரிகள் இதை மறுத்தாங்க. கிரானாமலையில என்ன இருந்தாலும் இருக்கட்டும், நாங்க அங்க தாக்கல்னு ஒரு ஏர் மார்ஷல் சிரிச்சபடியே சொன்னார். இந்த குழப்பத்துக்கு இப்போ ஒரு முக்கிய ஆதாரம் கிடைச்சிருக்கு. சர்வதேச புலனாய்வு வல்லுநர் டேமியன் சைமன் சேட்டலைட் போட்டோக்களோட இதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு எடுத்த சேட்டலைட் போட்டோவில் மலையோட அடிவாரத்தில் இந்தியா ஏவுகணை வீசின தடம் தெளிவா தெரியுது. அங்க இருந்த இராணுவ பாதுகாப்பு கோபுரத்தில் இருந்து சுமார் 150 மீட்டர் தூரத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. பாகிஸ்தான் வெளியிட்ட ஒரு வீடியோவும் சேட்டிலைட் படமும் ஒரே இடத்தை காட்டுறதால கிரானா மலை மேல இந்தியா தாக்குதல் நடத்தினது 100% உறுதியாகிடுச்சு. ஆனாலும் தாக்குதல் நடந்த இடத்துக்கும் அணு ஆயுதங்கள் இருக்கிற இடத்துக்கும் இடையில தூரம் இருந்ததால தான் அணுக்கரு கசிவு எதுவும் ஏற்படலேனும் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கதான் இந்தியா இந்த தாக்குதலை நடத்துச்சுனும் டேமியன் சைமன் சொல்றாரு. இந்த தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.